ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது எங்கள் ஊர் ஸ்பெஷல், காயில் பண்ண ஸ்பெஷல் கருவாட்டு குழம்பு. இதுக்கு எண்ணெய்லாம் அதிகமாக யூஸ் ஆகாது. எண்ணெயில் போட்டு எதுவுமே வதக்க வேண்டாம், ரொம்பவே சிம்பிள் தான். எப்படி வைக்கலாம்னு சொல்லி கடவுடன் பார்ப்போமா? ஃபஸ்ட்டு ஒரு சட்டி எடுத்துக்கணும். அதில் வெங்காயம் போடணும். சின்ன வெங்காயம்னா சூப்பராக இருக்கும். வெங்காயம் போடணும். அப்புறம் தக்காளி, கருவாடு, கத்திரிக்காய் எல்லாம் போட்டு பச்சையாக போட்டால் போதும். நம்ம எண்ணெயெல்லாம் ஊற்றி வதக்க வேண்டாம். தேவைக்கு காரம் போட்டுக்கணும். நான் எப்போவுமே மசாலா தூளும் கூட கொஞ்சம் வத்தல் தூளும் போடுவேன். வத்தல் தூள் அப்படின்னா மிளகாத்தூள் இருக்குல்ல, அதுதான் எங்கள் ஊரில் அப்படி தான் சொல்லுவோம். சரியா? எல்லாத்தையும் போட்டுக்க வேண்டியதான். காரத்துக்கு தக்கன நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுட்டு உப்பு போட்டுடணும். இதுக்கு நம்ம கூட்டி வச்சு குழம்புன்னு சொல்லுவாங்க இதை. அப்புறம் கருவாட்டு ஆணுன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் நிறைய பாஷை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழம்பெல்லாம் ஆணுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பாத்திரம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வளர்ந்து அப்படின்னு சொல்லுவாங்க. வளர்ந்து கழுவ போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய டிஃப்ரெண்ட்டான பாசைகள் இருக்குது. அதெல்லாம் நான் ஒரு நாள் உங்களுக்கு சொல்கிறேன் கற்றுக்கிட்டு. அப்புறமா தேங்காய் ஊற்றணும். தேங்காய் ஊற்றிட்டு புளியும் இதிலேயே கரைச்சி ஊற்றிடணும். இந்த குழம்பு நம்ம கூட்டுறோம்ல, இதிலேயே கரைச்சி ஊற்றிடணும். ஏன்னா புளி ஊற்றுறதுனால நம்ம காய்கறி வேகாதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க வேண்டாம். நானே அப்படி தான் யோசித்தேன், வேகாமல் இருக்குமோன்ட்டு. அப்புறமா ட்ரை பண்ணேன், வெந்துருச்சு. இந்த கத்திரிக்காய் எடுத்து சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டுங்க. நம்பவே முடியல, எனக்கு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தேவைக்கு உப்பு போட்டேன். போட்டுட்டு கொஞ்சம் இப்போ என்ன பண்ணணும்னா தண்ணியும் ஊற்றிட்டு இப்போ கையாலேயே நம்ம அதை கரைக்கணும். இந்த குழம்ப கரைக்கும் போது தக்காளி பழம் கொஞ்சம் முழுசாக கிடக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும் லைட்டாக நசுக்கி விடணும். அதேமாதிரி பச்சை மிளகா போட்டிருந்தா பச்சை மிளகாவே நசுக்கி விடணும். நான் பச்சை மிளகா போடல, அதனால் தக்காளியை மட்டும் அப்படி கொஞ்சம் நசுக்கி விட்டேன். கத்திரிக்காயெல்லாம் அப்படி போட்டுடணும். இந்த கருவாடை நான் சுட்டு போட்டேன். இந்த சாலை கருவாடு தான். சுட்டு போடுறதுனா என்னென்னா கருவாடு கரையாமல் அப்படியே கிடக்கும் குழம்புல முழுசாக. அதனால தான் இப்போ பாருங்கள், அப்படியே கொதிக்க வச்சிட வேண்டியதான். சூப்பராக இருக்கும். கொதிக்கும் போதே அப்படி ஒரு வாசம் அடிக்குங்க. நம்ம வதக்கி வச்சு செஞ்சால் கூட இவ்வளோ வாசம் வருமானு தெரில, அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும். ரொம்பவே சிம்பிள் தான், டக்குன்னு வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, வெந்துடும். இப்போ நம்ம எப்பவும் போல் கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் வச்சு தாளித்து ஊற்றிட வேண்டியதான். கொஞ்சம் கருக தாளித்து ஊற்றணும். நிறைய கடுகு போட்டு தாளித்து ஊற்றினாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போவுமே கொஞ்சம் கடுகு எக்ஸ்ட்ரா போடுவேன் என்ன குழம்புனாலுமே. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நல்லா போட்டு கருவை தாளித்து ஊற்றிட்டேன். இப்போ சூப்பரான கருவாட்டு ஆணம் ரெடி ஆகிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். உண்மையிலே சூப்பராக இருக்கும். பாய்.